Hello friends, welcome to our channel. Now நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பல்சர் 135ல நம்ம ஃப்ரண்ட் windshield அப்படினா visor அப்படினா அத வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 rupees வரும். இந்த யுனிவர்சல் visor பாத்தீங்கன்னா நம்ம பல்சர், அப்பாச்சி அதே மாதிரி KTM எல்லா பைக்லயும் நம்ம செட் பண்ணலாம் ஈஸியா. இது பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி நல்ல குவாலிட்டி இருக்கும். இது எதுக்காண்டி நம்ம மெயினா இன்ஸ்டால் பண்றோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வண்டிக்குள்ள வந்து நம்ம ஸ்பீடோமீட்டரையும் RPM மீட்டரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி தான் இது இன்ஸ்டால் பண்ண போறோம். நம்மளுக்கு இது டைரெக்டாக இந்த வைசர் இல்லாமல் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் வந்து ஹீட் ஆயிரும். அதே மாதிரி LCD டிஸ்பிளே உள்ள பேப்பர் வந்து நம்மளுக்கு போயிடும். பேப்பர் போயிட்டுனா நம்ம உள்ள டிஸ்பிளேயில் உள்ள நம்பர்ஸ் இல்லை எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்காண்டி கண்டிப்பாக நம்ம வண்டியோட ஒரிஜினல் வைசர் போயிருந்தாலும் நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி நம்ம யூனிவர்சல் வைசரை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிஸ்பிளேயை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பில்லு வச்சுருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 1 வீக் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த வைசர் கம்ப்ளைண்ட்னா ரிட்டர்ன் போட்டுக்கலாம். அதனால் பில்லை தொலைச்சிடக்கூடாது. இதான் நம்ம யூனிவர்சல் ஷீல்டு வைசர். பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் ஃபினிஷில் நல்லா ஷைனிங் கோட்டிங்கில் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இது கூடவே பார்த்திங்கன்னா ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் மூலமாக நம்ம ஈஸியாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இதை நான் பைக்கில் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வச்சு மாட்ட போகிறோம். இது நம்ம பைக்கோட லுக்கை வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். நம்ம சிம்பிளாக மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வைசர் ப்ளஸ் ஹெட்லைட்டு இந்த இதை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாலே பைக்கோட லுக்கு நல்லாவே மாறிடும். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட ஹெட்லைட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன ஆணி இல்லைன்னா மார்க்கர் ஏதாட்டும் வச்சுட்டு 2 இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். இதில் கொடுத்துருக்க ஹோல்லே வச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி சுற்றி வச்சு லைட்டாக தட்டி விடணும். அடுத்து நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறது. நம்மளுக்கு ஒரு மார்க்கிங்கும் ஆயிரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்படி இல்லை சால்ட்ரிங் அயனை வச்சு லைட்டாக ஒரு ஹோல் பண்ணிட்டா போதும். ஸ்க்ரூ முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 இடத்துலையுமே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் சின்னதாக இருக்கும். இது நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் 2 போல்ட்டை போட்டு நம்ம முடிக்கிக்கலாம் 2 ஸ்க்ரூவை. பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெவல் ஸ்க்ரூ தான் வந்து முறுக்க போகிறோம். ரொம்ப லென்த்து ஸ்க்ரூ போட தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைரெக்டாக இந்த ஸ்க்ரூவை போட்டு முடிக்கிடலாம். ரொம்ப பெரிய ஸ்க்ரூ போட்டோன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து அது வேறு ஸ்க்ரூ போடும்போது சைஸ் ஓவர் சைஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கில் தான் இது உட்காரும். அதனால் நல்லா டைட் பண்ணிடணும். ஓவர் டைட் வச்சோன்னா இது உடஞ்சிரும். மீடியம் டைட்டில் அப்படி நிப்பாட்டிடணும். இந்த மாதிரி ஹோல் போடலைனாலும் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக திருக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹோல் விழுந்துடும். நான் இது இந்த ஸ்க்ரூ அந்த ஷார்ப்பாக இருக்கும் நல்லா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த 2 போல்ட்டு மாட்டியாச்சு. வண்டியோட வைசர் லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வண்டியோட ஒரிஜினல் வைசர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அமேசானில் ஆர்டர் போட்டு நீங்கள் ஈஸியாக உங்கள் வண்டியை மாடிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களுடைய இன்டீரியர் டேஷ்போர்டை அதாவது ஸ்பீடோமீட்டர், கேஜ், RPM மீட்டர் அதெல்லாம் சேஃப்டியாக நம்மளால் வச்சுக்க முடியும். இந்த விண்ட்ஷீல்டு நம்ம மாற்றினதுக்கப்புறம் நம்ம வண்டியில் உள்ள இந்த RPM மீட்டர் அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் டிஸ்பிளேலாம் வந்து ஃபேட் ஆகாது. வெயில் நிற்கும் போதும் இது உள்ள ஸ்க்ரீன்லாம் வந்து நம்மளுக்கு ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுனால நம்மளால் காஸ்ட் மிச்சப்படுத்த முடியும். கண்டிப்பாக இந்த வைசர் வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.